வணக்கங்க. என்னோட இறைவழி வாழ்க்கை பயணமும், கடந்து வந்த அனுபவமும் சொல்லுங்க சிஸ்டர்ன்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. உண்மைய சொல்லணும் அப்படின்னா, இது ரொம்ப பெரிய வார்த்தைங்க. நான் அந்த அளவுக்கெல்லாம் இதில வாழல. பலரும் இறைவன் அப்படிங்கிறது பலவிதமா சொல்றாங்க. சடங்கு சம்பிரதாயங்கள் பலவிதமா இருக்கு. இதில எதுதான் உண்மை, நிஜம் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே குழப்பமும், கேள்வியும் மனசுக்குள்ள இருந்துச்சுங்க. அப்போ ஒரு 18, 19 வயசுல டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் ஐயாவுடைய கருத்துக்கள்லாம் கேட்கும்போது, அந்த வயச அது உள்வாங்கல. ஒரு 20, 21க்கு மேல கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை குடுத்துச்சு. ஸோ சடங்கு சம்பிரதாயங்கள் தேவையில்ல. இறைவன் போதுமானவன் அப்படின்னு அந்த வாழ்க்கையில அழகா அமைதியா போயிட்டுருந்தது. மனுஷ மனசு தான் இருக்கிறதெல்லாம் விட்டு இல்லாததாங்க தேடும். ஸோ எல்லாரும் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் மட்டும் எதுக்கு என் லைஃப் இப்படி வேஸ்ட் பண்ணணும்னு என் கணவர் கூட பல வருஷம் சண்டைக்கு அப்புறமா, இறைவன் என்ன பண்றாரு, என்ன அழகா மறுபடியும் இந்தா நீ கேட்டத அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொந்த ஊர்லயே வாழ்ற சூழ்நிலை குடுக்குறாரு. அப்படியே சிறகு விரிச்சு பறக்கிற பறவை மாரி. அவ்ளோ சந்தோஷம். எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தோடையும் மிங்கிளாகி நல்லபடியா போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த நேரத்தில டக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நம்ம இவங்க கூட கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகுற மாரி இருக்கு. அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி இருக்கு. இவ்ளோ வருஷம் நம்ம வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணிட்டோமோ! அப்படிங்கிற மாரி ஒரு குழப்பம், கேள்வியெல்லாம் வருது. அதுவரைக்கும் எங்கேயுமே வராம இருக்கு இந்த புள்ள அப்படின்னு சொன்ன மனுஷங்க, எல்லா இடத்துக்கும் வர்றான். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், பேசினா தப்பு, பேசலனா திமிரு, தகவல் சொன்னா நியூஸ் குடுக்குறா, சொல்லலன்னா பேசல. இப்படி எது பண்ணாலும் குற்றை குறை. நம்ம ஃபேஸ் முன்னாடி அவ்ளோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு, பின்னாடி அவ்ளோ குறைகள். என்னடா இது! எல்லாரும் மனுஷங்க வந்து ஏதாவது மிருகத்த பார்த்து பயந்துக்கிறாங்க. ஆனா, அத விட டாக்ஸிக்கா மனுஷங்க தானே இருக்காங்க. அதுல இன்னும் வந்து உச்சம் வந்து என்னுடைய அப்பா ஒரு 1 1/2 மாசம் உடம்பு சரியில்லாம படுத்து இறந்து, அந்த ஒரு 2, 2 1/2 மாசத்துல மனுஷங்களுடைய உண்மையான முகத்த கடவுள் எனக்கு காமிச்சு குடுத்தாருங்க. இந்தா நீ கேட்கறியா உறவுகள, இந்தா பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அப்ப எனக்கு லைஃப்ல ஒரு ரீவைண்ட் பட்டன் இருக்காதா அப்படிங்கிற மாரி என்னுடைய பழைய வாழ்க்கை மனசு தேடிச்சுங்க. கடவுள்லேருந்து தீமையான விஷயங்களெல்லாம் நம்மகிட்டருந்து விலக்கி வச்சு எவ்வளோ அழகா வாழ வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா நம்ம வந்து குணக்கேடுகள்னால இது தேவையில்லாத விஷயங்கள தேடி எவ்வளோ ஒரு தேவையில்லாத நிம்மதிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி தாங்க தோணுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷங்க எல்லாம் நெறைய தெளிவ தேடி ஒவ்வொரு அமைப்புல போய் மாட்றாங்க. ஆனா, நம்ம இதுதான் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் இல்லாம யார் எதுல என்ன நல்லது சொன்னாலுமே அந்த நல்லத எடுத்துக்கிறது தாங்க ஒரு நல்ல குணம். என்ன இறைவன்னு பேசினாலுமே, எந்த வழி எத ஃபாலோ பண்ணாலுமே, பணம், பொருள் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருமே பலவீனமா தான் இருக்கிறாங்க. அதனால என்னோட நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இறைவன், இயற்கை, லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி எல்லாமே சொல்றது ஒரு சுப்ரீம் பவர். ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பவர் பயங்கரமா இருக்கு. ஸோ, இப்ப என்னோட நிலை அதுதாங்க. சொந்த ஊர்லயே இருந்தாலும் மத்தவங்க மாரி பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குள்ள போகாம, அருள் சார்ந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க விருப்பம். அதுக்கு நம்ம வெளிய என்ன பேசுறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உள்ளத்துல எவ்வளோ தூய்மையா இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மனிதர்கள தேடி தேடி கிடைச்ச அடியில, இப்ப இனி இறைவன தாண்டி எதுவுமே இல்ல அப்படின்னு, இப்ப அந்த பழைய அழகான அமைதியான வாழ்க்கையில இதே இடத்துல அமைதியா வாழணும். இதுதாங்க என்னுடைய விருப்பம். அதுதான் அழகா நடந்துட்டு இருக்கு. தப்பு செஞ்சா தண்டனை கண்டிப்பா கிடைக்குங்க. நம்ம எண்ணங்கள்ல தப்பு இருந்தாலும் கண்டிப்பா உடனுக்குடன் நமக்கு கூலி கிடைக்கும். ஸோ எண்ணங்கள தூய்மையா வச்சுட்டு அழகான வாழ்க்கையா உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க. பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய விஷயத்துக்காக இருக்கிற வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ்.